வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டியான சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டக்குன்னு செஞ்சிட முடியும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா வத்தல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸில் எடுத்து மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்தும் போது தான் அதோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரெல்லாம் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன துண்டளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வெல்லம் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெல்லம் சேர்த்துனதுக்கப்புறமா 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு கடலெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி. நீங்கள் இது வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.